ஹாய் ஆல். நம்ம செகண்ட் டே ஆஃப் ஆரி கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிளாத்தை வந்து ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாப்பிங் கிளாத்தும் இந்த மாதிரி 18 இன்ச்சஸ் சைஸில் ஃப்ரேம் எடுத்துக்கணும். சரியா? இந்த ஃப்ரேமில் 2 இருக்கும், அதாவது 2 ரிங் இருக்கும். ஒன்று வந்து உள்ளே, இன்னொன்று வந்து வெளியே, அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதுக்கு சென்டரில் நம்ம கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வெளியே இருக்க ரிங்கில் வந்து ஒரு பெரிய ரிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம், அதை வந்து லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து லூசன் ஆகும். ராங் சைடு ரொட்டேட் பண்ணும்போது லூஸ் ஆகும், ரைட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணும்போது டைட்டன் ஆகும். ஓகேங்களா? அதுக்காண்டி இது வச்சுருக்காங்க. நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமுக்கு மேலே நம்ம எந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை வந்து நல்ல ஒரு சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து விரிச்சிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரிங்கை விட எக்ஸஸாக கிளாத்தை விட்டு தான் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது வந்து அந்த ஃப்ரேம் ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரேமை அதுக்கு மேலே கிளாத் விரிச்சிருக்கோம். அதுக்கு மேலே இந்த ரிங்கை வந்து, அதாவது இந்த ஃப்ரேமை வந்து மேலே வச்சு லைட்டாக அந்த வீடியோவில் நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரேமை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி நீங்கள் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் சைடு வந்து அதை டைட்டன் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காகவே டைட் ஆகும். ஓகேவா? இதில் இப்போ டைட் பண்ணும்போது என்னென்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் டைட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே லூஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ இந்த ஃபேப்ரிக் சர்க்கிள் பார்த்திங்களா, ரொம்ப லூஸாக இருக்குது. இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். எப்படி டைட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து அந்த 2 ரிங்கையும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் சைட் ஹேண்டில் ரிமம்பர் ஃபேப்ரிக் பின்னாடி இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த சுருக்கம் எல்லாமே போய் அது வந்து அந்த ஃப்ரேம் வந்து நல்லா அந்த கிளாத்தை வந்து டைட்டாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி அந்த ரிங்கை ஃபுல்லாக சுற்றி அந்த ஃப்ரேமை ஃபுல்லாக சுற்றி இருக்க சுருக்கம் இந்த இப்போ தெரியுதா? இப்போ இந்த சைடு நான் வந்து சுருக்கம் எல்லாம் கிளியர் ஆகிருக்கு, அந்த சைடு வந்து சுருக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இப்போ இந்த சைடு பண்ண மாதிரியே அந்த சைடும் ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டைட்டன் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங்கில். ஃபேப்ரிக் எக்காரணத்தை கொண்டு லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா? அதனால் ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் ப்ராப்பராக ஸ்டிச்சிங்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறத சுருக்கத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அந்த கிளாத்தை இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி பொறுமையாக பண்ணணும். ஏன்னா டக்குன்னு வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்து கலண்டுரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து நிதானமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளியராக உங்களால் ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதுதான் வந்து கரெக்டான நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு இது. ஓகேங்களா? எந்த சுருக்கமும் இல்லாமல் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுன்றதை ஃபுல்லாக நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதை என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.